ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரெத்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸு எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் சம்மும் பார்க்க போகிறோம். இப்போ சம் என்னென்னு பார்த்துடலாமா? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1,2,3 அண்டு பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்டு பி கிராஸ் ஏ. இதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ செட்டு கொடுத்துருக்காங்க, பி செட்டில் எலமெண்ட்ஸ் கொடுக்கல. எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர்னால் 1, 3, 5, 7 இதெல்லாம் வரும். ஆனால் இது ஒரு ஆட் நம்பராக இருக்கும், ஓகேவா? ஆனால் எப்படி இதில் வந்து 1 விட கிரேட்டராக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பராக இருக்காது, எக்ஸப்ட் 2 மட்டும் ப்ரைம் நம்பரில் வரும். அது ஈவன் நம்பர் தான், ஆனால் ப்ரைம் நம்பரில் வரும். அடுத்தது என்ன அப்படின்னா இது வந்து டிவைட் ஆகாது. மற்ற ஏதாவது ஒரு நம்பரால் இதை டிவைட் பண்ண முடியாது. ப்ரைம் நம்பரை என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. அப்போது ஆட் நம்பராக இருக்கிறது சில நேரம் என்ன பண்ண முடியும்? டிவைட் பண்ண முடியும். நிறைய நேரம் டிவைட் பண்ண முடியும். அந்த நம்பர் ப்ரைம் நம்பரில் வராது, ஓகேவா? ஆனால் வந்து ஒன்றாலேயோ அதே நம்பராலேயோ நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் 2, 3, 5, 7, 11 இந்த போல் நம்பரை நம்ம வந்து டிவைட் ஆகாத நம்பரை ஆட் நம்பரை நம்ம சொல்லலாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஏ செட்டு கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3. பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கான்? ப்ரைம் நம்பராக இருக்கணும். அது வந்து லெஸ் தென் 10 இருக்கணும். ப்ரைம் நம்பருங்கிறது ஒன்றை விட கிரேட்டராக இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வராது, எக்ஸப்ட் 2. அப்போ 2 வரும், ஓகேவா? அப்புறம் 3, 5, 7 இதுதான் வரும். இதில் ஏன் வந்துட்டு 1 வந்து கிரேட்டராக 1 இருக்கிறதுனால 1 வராது. 4, 6, 8, 9 இதெல்லாம் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆட் நம்பராக இருக்கிறது மட்டும் இல்லை, அதை டிவைட் பண்ணவும் டிவைட் பண்ண ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அதுதான் வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ஓகேவா? அப்புறம் 10 விட லெஸ்ஸுங்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம போக முடியாது, ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம ஏ செட்டையும் பி செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். 1,2,3 இதுதான் ஏ செட்டு. கிராஸ் பி செட்டு என்ன இருக்குது? 2,3,5,7, ஓகேவா? இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ கிராஸ் பி எப்படி போடணும்? 1,2, 1,3, 1,5, 1,7. 2,2, 2,3, 2,5, 2,7. 3,2, 3,3, 3,5, 3,7. இதுதான் வந்து நமக்கு ஏ கிராஸ் பி. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ வந்து ஏ கிராஸ் பி சொல்லுங்கள். 1,2, 1,3, 1,5, 1,7. அடுத்தது என்ன வருது? 2,2, 2,3, 2,5, 2,7. 3,2, 3,3, 3,5, 3,7. இதுதான் வந்துட்டு ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும்? பியை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 2, 3, 5, 7 கிராஸ் ஏல என்ன இருக்குது? 1, 2, 3. இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ எப்படி பண்ண போகிறோம்? 2, 1, 2, 2, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3, 7, 1, 7, 2, 7, 3. இதுதான் நம்ம பி கிராஸ் ஏ எழுத போகிறோம். என்ன எழுதணும்? 2, 1, 2, 2,
2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 5, 1, 5, 2, 5, 3. அடுத்தது 7, 1, 7, 2, 7, 3. ஓகேவா? இதான் வந்துட்டு B cross A அப்படிங்கிறது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். தேர்ட் சம்முக்கு போகலாம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் B cross A is equal to set of -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இதில் எடுத்து A செட்டையும் B செட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ B cross A கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதலாம் பாருங்கள். -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. இதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதிலேருந்து நம்ம ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பி இருக்கிறதுனால பியை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு B cross ஏன்னு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு B இருக்குது. அதனால் இந்த செட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள நம்பர்ஸ் தான் வந்து நம்ம எழுதணும். அதாவது -2, -2, 0, 0, 3, 3ன்னு இருக்கு இல்லையா? இதை தான் நம்ம எழுதணும். இதை மாதிரி எழுதுகிறப்ப ரிப்பீட்டாக நம்பர் வந்து ரிப்பீட்டாக வந்திருக்குன்னா அதை 1 டைம் எழுதினா போதும். அப்போ -2, 0, 3 இதுதான் வந்துட்டு B செட்டில் உள்ள நம்பரு. அடுத்தது A செட்டு பார்க்கலாம். A செட்டுனா செகண்டாக இருக்கிறதுனால செகண்டு உள்ள நம்பர்ஸ் எழுதிக்கணும். 3, 4, 3, 4, 3, 4ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரிப்பீட்டாக வந்த நம்பரை ஒன்ஸ் எழுதினா போதும். அப்போ 3, 4 இதுதான். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டாக நம்ம ஒரு முறை வேறு செக் பண்ணிக்கலாம். அப்போ B cross A வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச இந்த B செட்டில் உள்ள நம்பர்ஸை நம்ம எழுதிக்கலாம். கிராஸ் 3, 4 இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நம்பரு. இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஸோ வந்து B cross A எழுதிக்கலாம். என்ன வரும்? -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஓகேவா? இதான் நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் அவங்க கொடுத்துருக்குறதும் கரெக்டாக இருந்தால் இந்த சம்மு கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ -2, 3, -2, 4, -0, 3, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் அவங்க கொடுத்துருக்குறதும் கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம போட்டிருக்கிற சம்மு கரெக்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து சில பேருக்கு வந்து டவுட் வரும். அவங்க மட்டும் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா தெரிஞ்சவங்க இது மாதிரி போட்டு பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தடுத்த சம்முக்கு நீங்கள் எக்ஸாம் டயத்தில் போயிடலாம். வேணால் நீங்கள் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்களா? அந்த டயத்தில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த சம்மு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக் ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.